வல்லூறு பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், தேய்பிறை, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி வல்லூறு வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை. அதிகார பட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை நடை. அலைச்சலுக்கு பிறகு வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரிய தோல்வி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில் காரியத் தோல்வி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி நன்மை தரும் பட்சி மயில் ஆந்தை மயில் வளர்ப்பிறையில். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, தேய்பிறையில் அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் ஆந்தை வளர்ப்பிறையில். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். தேய்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி காகம், கோழி. காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். கோழி வளர்ப்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். தேய்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள். பகை செய்யும். அடுத்தது பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது காகபுசுண்டர், அகத்தியர், ரௌமரிஷி போன்ற சித்தர்களால் எளியவர்களுக்காக எளிமையாக உருவாக்கப்பட்டது. வடநாட்டில் கருக்கர், பராசரர், வராட்டர், காளிதாசன் போன்ற வான சாஸ்திர வல்லுநர்கள் வானத்தில் சஞ்சரிக்கும் நவக்கிரகங்களின் துணை கொண்டு ஜோதிட சாஸ்திரம் இயற்றியது போல், தென்னாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் மேலே கூறிய சித்தர்களால் வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் போன்ற 5 பட்சிகளின் குணத்தையும் திறமையையும் தன்மையையும் ஆராய்ந்து வானத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களின் தன்மையையும் ஆராய்ந்து இரண்டையும் இணைத்து பஞ்சபட்சி சாஸ்திரம் என்னும் சாஸ்திரத்தை படைத்தார்கள். இதை தெரிந்து கொள்வதற்கும் நடைமுறையில் செயல்படுத்துவதற்கும் மிகவும் எளிமையானது. பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நாளும் நேரமும் நன்றாக இருந்தால் அஷ்டமி, நவமி, மரணயோகம், பிரபல அரிஷ்ட யோகம், கரிநாள், தனிய நாள் போன்ற எந்த நேரமும் தீய பலனைத் தராது. நடைமுறையில் கெட்ட நாட்களில் கூட நல்லவையும் நல்ல நாட்களில் கூட கெட்டவையும் நடப்பது உண்டு. பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நேரம் கணித்துப் பார்த்தால் இந்த உண்மை நன்கு விளங்கும். நாம் கீழ்க்கண்ட செயல்பாடுகளுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்த்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். புது தொழில் ஆரம்பிக்க, பகைவரை வெல்ல, கூர்த் வழக்குகளில் வெற்றி பெற, கடன் கொடுக்க, கடன் வாங்க, ஆபரேஷன் செய்ய, மருந்துண்ண, புது உத்தியோகத்தில் சேர, மேலோரைக் காண, நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்று அறிய, இன்னும் பல நிகழ்வுகளின் திறனை அல்லது செயல்பாட்டை அறிய பஞ்சபட்சி சாஸ்திரம் பயன்படுகிறது. இதைச் சரியான முறையில் பயன்படுத்தி நன்மை பெறலாம். அடுத்து வரும் பக்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ள நேரங்கள் சூரிய உதயம் 6 மணி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அந்தந்த ஊர் சூரிய உதயத்திற்கு ஏற்ப மணியை கூட்டியும் கடித்தும் அறிந்து கொள்ளலாம். ஆந்தை பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். தேய்பிறை அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி ஆந்தை வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை. படுபட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில்
காரியத் தோல்வி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன் காரிய வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரியத் தோல்வி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன் காரிய வெற்றி நன்மை தரும் பட்சி வல்லூறு காகம். காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். வகை தரும் பட்சி மயில் கோழி. மயில் வளர்ப்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம். கோழி வளர்ப்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது காகம் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள். வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை இரு காலங்களிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி காகம் வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரியத் தோல்வி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிக பெரிய தோல்வி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிக பெரிய தோல்வி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரியத் தோல்வி நன்மை தரும் பட்சி ஆந்தை கோழி. ஆந்தை வளர்ப்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் தேய்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம். கோழி வளர்ப்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். வகை தரும் பட்சி வல்லூறு மயில். வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம். தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. மயில் வளர்ப்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது இதுல நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே சில நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாதாரணமா இருக்கும். நீங்க என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். ஒரு உதவியா நன்மை செய்வாங்க. அதிர்ஷ்டம் ஒரு வெற்றி வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு நிலைமை ஃபுல்லாகும். ஒரு யோக பவுல தரும். உங்க முன்னேற்றத்துக்கு நீங்க செய்யக்கூடிய முன்னேற்றத்துக்கு அவங்க ஆதரவா இருப்பாங்க. வெற்றிக்கு துணையா இருப்பாங்க. நல்ல ஹெல்ப்ஃபுல். நீங்க என்ன பண்ணாலும் ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் உங்க உயர்த்துவா டெஃபரன்ஸி அந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க.
அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். அதே வந்து பகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்மறையாக தான் இருப்பாங்க. சாதாரணமாக இருக்கவே மாட்டாங்க. நீங்க அவங்கள வச்சு நீ ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி சிறந்துதான் வந்து வரும். ஆமா, தடையெல்லாம் உண்டாகும், தோஷத்தை தரும். அவன் பலம் உரைக்கும், பயமா பலம் உரைச்சு தான் பண்ணணும். அதாவது நீங்க செய்யற செயலை வந்து தடைப்படுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க. முன்னேற்றத்தை எதிர்மறையா அவங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்குவாங்க. அதனால அவங்க கிட்ட மட்டும் எச்சரிக்கையா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. பழைய நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு வேலை கிட்டி போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இம்சை கொடுக்குறாங்க. இம்சை கன்ஃபார்ம் கிடைக்கும். இதே பாசிட்டிவா இருக்கக்கூடிய நன்மை தர நட்சத்திரத்தை ஃபுட் போய் பாருங்க, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நல்லது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கோழிப்பட்சியின் ஆளுமைக்குட்பட்ட நட்சத்திரங்கள்: வளர்ப்பிறை அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். தேய்பிறை திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி கோழி வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரியத் தோல்வி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. சாவு மிக பெரிய தோல்வி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரியத் தோல்வி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி நன்மை தரும் பட்சி மயில் காகம். காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி வல்லூறு ஆந்தை. வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி. மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ஆந்தை வளர்ப்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் பகை செய்யும். அடுத்தது மயில் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள்: வளர்ப்பிறை திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. தேய்பிறை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி மயில் வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. ஊன் காரிய வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரியத் தோல்வி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரியத் தோல்வி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிக பெரிய தோல்வி நன்மை தரும் பட்சி வல்லூறு கோழி. வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம். தேய்பிறையில் திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. கோழி வளர்ப்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். தேய்பிறையில்
திருவாதிரை புனர்பூசம். பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி ஆந்தை காகம் காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும். உத்திரம் ஹஸ்தம் சித்திரை. சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும் அடுத்தது. இப்போ கூட இருக்கிற நட்சத்திரம் தெரியல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல போயிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்வெழு போகுமானா டேபிளில் போகுமானா தெரியும். இந்த ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை கொடுத்து பார்த்தாலும் கரெக்டாக தெரியும். இந்த ஆப்பை பயன்படுத்தி அவங்க வளர்வெளில் என்ன நட்சத்திரம் தேவையில்லை என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல அப்படி தெரியாது அப்படின்னா அந்த எழுத்துக்கள் கொடுத்துருப்பேன் நான். அந்த எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்து வருது இல்லைங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு கண்டுபிடிக்கிறது இப்போ கொஞ்சம். ஆனால் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்காரங்களாம் கூட சாதகமாக எடுத்துருத்தா இல்லை பாதகமாக எடுத்தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு லிஸ்ட்ல என்ன வருதோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நாம ஒருத்தவங்கள்ட்ட பழகுறோம், அவங்களை எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இது தெரிஞ்சிருக்கணும். வளர்பிறை பர்மானா தேவையில்லை பர்மானா அவங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல்வாதிகள் நானே நிறைய பேர் இதை கண்டிச்சு கொடுத்துருந்தேன். அதே போல் கம்பெனின்னு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனி பாசிட்டிவாக இருப்பாங்க நெகட்டிவாக இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க. அதில் லிஸ்ட்டை சர்ச் பண்ணுவாங்க கொடுத்துருப்போம். நிறைய கம்பெனிக்கு சர்ச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது போல் ஜாப்புக்கு எடுக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ பஞ்சபட்சியில் இவ்வளோ விஷயங்கள் கன்ஃபார்ம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது பர்சனலாகவும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், இவங்க ரிட்டர்ன் போனால் மிஸ் இல்லாத நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் நமக்கு என்ன பண்ணலாம் தெரிஞ்சு